அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, வெல்கம் டு ஹங்கிரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல் வீக்கோட 3rd பார்ட் ஸ்டோரி. ஓகே, 3வது பார்ட்ல. ஓகே, இந்த வாரமும் வந்து நீங்க கதையோட கதாபாத்திரமாலாம் மாற வேணாம். அப்படி சும்மா ஜோவியில் ஃப்ரெண்ட்லி உட்காந்து கதை கேளுங்க, அது போதும். ஓகேவா? சரி. ஸோ இந்த வாரம் கதை சொன்ன நபர் வந்து அவங்க பேர் சொல்ல வேணான்ட்டாங்க. அதனால நம்ம கொமெண்ட்டர் சொன்ன பேர் தான் நான் யூஸ் பண்ண போறேன். என்னன்னா குஷாலா குமாரி. ஓகே, ரொம்ப நீட்டான பேராக இருக்குது. இது நான் சொன்ன நடுவில் வந்து பிளேபர் ஆயிரும். ஸோ குஷாலா குமாரி, குமாரின்னு பார்த்துக்கிறேன். குமாரி. ஓகே, ஸோ குமாரிக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ நினச்சுன்னா, அவங்க யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப, எந்த யூனிவர்சிட்டி எந்த இடம் சொல்ல, இவங்க யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ குமாரிக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கிறப்ப அவங்க வந்து 3rd இயர், ஓகே, யூனிவர்சிட்டியில் வந்து 3rd இயர் படிச்சிருந்தாங்க. அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் வந்து பாய் ஃப்ரெண்ட் இருந்தார். ஓகே, ஸோ எக்ஸாம் நெருக்கத்தில் வந்து குமாரி மாதிரி வந்து யாரும் உழுந்து படிக்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க சில டைம் வந்து தூங்காமலாம் 24 hour நான் ஸ்டாப்லாம் வந்து படிப்பாங்களாம். இந்த மாதிரி 24 hour நான் ஸ்டாப்பாக படிச்சுட்டு மறுநாள் கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸும் லீவ் எடுக்காமல் போவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்காக, அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு படிக்கிற ஒரு பிள்ளையாக இருந்திருக்காங்க. என்னதான் வந்து அவங்க யூனிவர்சிட்டி டைமில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும், அட் த சேம் டைம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவங்க அந்த கோரிக்குலம், ஓகே, இப்போ சத்துவம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் சுக்கானி ஆக்டிவாக, அதே சமயத்தில் இந்த பெருசத்துவான் அதெல்லாம் கூட கலந்துருப்பாங்க. ஸோ அவங்க யூவில் இருந்த இப்போ சத்துவான் மகாசிஸ்வா இருக்குல்ல, ஸோ இவங்கிறது வந்து இப்போ சத்துவான் சொல்கிறது வந்து மஜ்லிஸ்லாம், மஜ்லிஸ் பர் வக்கீலான் பிளாஜார் எம்பிபின்னுவாங்களா, ஒரு யூவில் ஒரு பேரில் இருக்கும். ஸோ இந்த மஜ்லிஸ் பர் வக்கீலான் பிளாஜா இருக்குல்ல, இதில் இவங்க வந்து பெண்டஹரியாக இருந்திருக்காங்க. யார் யாரெல்லாம் மெயின் போஸ்ட் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பொங்குரிசி, ஓகே, பிரசிடென்ட்ல, வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் பண்டாரினா வந்து ட்ரெஜரர் அண்ட் தென் செக்ரட்டரி, இந்த மாதிரி இந்த மெயின் போஸ்ட் இருக்காங்களா, இவங்ககிட்டலாம் மட்டும் இந்த எம்பிபிக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமோட சாவி இருக்குமா. ஓகே, ஸோ குமாரியோட அவங்க படித்தாங்களே அந்த யூவோட ரூல்ஸ் என்னன்னா, எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம், நீங்கள் நைட் வெடி கூட படிக்கலாம், ஆனால் உங்கள் ரூமில் படிக்கணும். ஓகே, 12 மணி ஆச்சுன்னா கேம்பஸில் எங்கேயும் உலாத்தக்கூடாது. நீங்கள் ரூமில் உட்காந்து படிங்க, ரூமில் உட்காந்து குரூப் ஸ்டடி செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. கேன்டீனில் சேர்றது, இந்த தங்குற இடம்லாம் இருக்கும்ல, அதுக்கு கீழே சேர்றது, முக்கியமாக தங்குற இடத்துல அங்கங்கே அப்படி திருட்டுத்தனமாக மீட் பண்ண கூட பிரச்சனை இல்லை. கேம்பஸ் இருக்குல்ல, கேம்பஸுக்கு போகவே கூடாது. ஓகே, கேம்பஸில் வந்து எப்பயும் காட்காரவங்க வந்து நைட்டில் நம்ம சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் குமாரிக்கு வந்து படிக்கணும், அட் த சேம் டைம் பாய் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசைன்னு இல்லை. இவங்க எப்படி வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு படிப்பாங்களோ அதே மாதிரி தான் அவரும் படிச்சிருக்காரு அந்த சமயத்தில். ஸோ குமாரியோட ஐடியா என்னன்னா, 2 பேரும் ஒன்றா உட்காந்து படிக்கணும். பொண்ணுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க தங்குற இடத்துக்கு கீழே படித்தாலே அந்த யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. பொண்ணு பையனா அதுவும் நைட் டைமில் சுத்தமாக இங்கன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச எந்த யூலையும் மலேசியாவில் சுத்தமாக முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ குமாரி என்ன செய்வாங்கன்னா, இந்த எம்பிபி ரூமோட சாவி அவங்க வச்சுருந்தாங்களே, அதனால நைட்டு, ஓகே, நைட்டு 12 மணிக்கு மேலே தான் பிள்ளைங்க எங்கேயும் போய் உலாத்தக்கூடாது. இவங்க அந்த 12வது கிட்ட இருக்கிறப்ப இவங்களும் சரி இவங்க பாய் ஃப்ரெண்டும் திருட்டுத்தனமாக அவங்க இருக்கிற இடத்துலேருந்து அப்படியே சுரி அங்கேருந்து ஓடி வந்து இந்த எம்பிபி ரூம் இருக்குல்ல, அங்கே போய் கதவு திறந்து உள்ளே போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காருவாங்க. ஓகே, முன்னுக்கே உட்காந்துருந்தா லைட்லாம் திறக்கிற கண்டுபிடிச்சிருவாங்களே. ஸோ அந்த ரூமில் ஆக கடைசியில் போய் உட்காந்துட்டு அங்கே லைட் திறந்துட்டு படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நடுவில் வந்து ஒரு பெரிய போர்ட் மீட்டிங்கோட டேபிள் மாதிரி இருக்கும். லெஃப்ட் ரைட்டில் வந்து சின்ன டேபிள் இருக்கும். ஸோ ஒரு சைட் வந்து குமாரியோட பாய் ஃப்ரெண்ட் உட்காந்துக்கிட்டாங்கன்னா, இன்னொரு சைட் வந்து குமாரி உட்காந்துக்குவாங்க. தனித்தனியாக தான் உட்காந்து படிப்பாங்க. ஸோ வெடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் அதே மாதிரி பிள்ளைங்களாம் கிளாஸுக்கு போயிட்டு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்களே, அந்த சமயத்தில் திருப்பி ரூமில் லைட்லாம் அடைச்சிட்டு கதவு திறந்து வெளியே போய் கதவு லாக் பண்ணிவிட்டு அப்படியே பிள்ளைங்களா போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ருட்டீன் போயிட்டு இருந்துச்சு. இந்த எக்ஸாமிக் பார்த்தீங்கன்னா, நார்மலாக யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கு ஓடும். ஒரு பாடம் ஒரு நேரம் இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த வாரம் ஒரு பரீட்சை இருக்குன்னா அடுத்த வாரம் தான் அடுத்த பரீட்சை இருக்கும். சில டைம் சொல்ல முடியாது, காலைல ஒரு பரீட்சை மத்தியான பரீட்சைன்னு அப்படியே வச்சு சாவடிப்பாங்க. சில டைம் வந்து ஒரு வாரம் கேப்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குமாரி வந்து அந்த எக்ஸாம் மந்த் வருதுல, த்ரூ அவுட் அந்த மந்த் 30 நாள் வச்சுக்கோங்க, 30 நாளும் நைட் போய் படிப்பாங்க அங்கே தான். ஸோ அவங்க அங்கே போகிறப்ப டெய்லி நைட் வந்து ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. ஆனால் ஒரு நாள், ஓகே, அந்த ஒரு நாள் கூட கடைசி பரீட்சை செய்ய போகிறாங்க. அந்த கடைசி பரீட்சை வந்து வெள்ளிக்கிழமை, ஓகே, வெள்ளிக்கிழமை உழுவுது. ஸோ இவங்க படிக்கிறதுக்காக வியாழக்கிழமை நைட் போயிருக்காங்க. என்ன பிளான்னா, வியாழக்கிழமை த்ரூ அவுட் நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நேராக, ஏன்னா காலையில் பரீட்சை, ஸோ நேராக பரீட்சையில் போய் பரீட்சை செஞ்சிடணும், அந்த ஒரு மோட்டிவ்ல வந்து போகிறாங்க. குமாரி போகிறப்ப கூடிய அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் படிக்கிறதுக்கு போயிருக்காரு. ஓகே, மணி 12 கேப் இருக்குல்ல, அந்த டைமில் அவங்க ரூம்லேருந்து இறங்கி எப்பயும் போல் அப்படியே திருட்டுத்தனமாக இந்த எம்பிபி ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சடனாக ஒரு சத்தம். என்ன சத்தம்னா,
கதவு திறந்து சாத்துற சத்தம். இந்த சத்தம் கேட்டோன்னே குமாரிக்கு வந்து பட்டுன்னு பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா அவங்க இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்காங்களா, ஒரு நாள் கூட எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அவங்களுக்கு என்ன பயம்னா, இவங்க இந்த மாதிரி வராங்களே, இந்த மாதிரி வரது வந்து யாராச்சும் மேபி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, அதை செக் பண்ணுறதுக்கு வந்து காட்காரவங்க ஏதாச்சும் வராங்கன்ட்டுன்னு பயந்துக்கிட்டு குமாரி போய் அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை சொல்கிறாங்க, நம்மள தான் செக் பண்ண வராங்க போல, பயமாக இருக்குன்ட்டோன்னே என்ன செய்கிறாங்கன்னா 2 பேரும் விளக்கெல்லாம் அடைச்சிடுறாங்க. ஓகே, விளக்கெல்லாம் அடைச்சிட்டு அந்த ரூம்ல கடைசியில் தான் இருந்தாங்க. இன்னும் கடைசியில் பின்னாடி போய் மேசை கிட்ட நின்றுக்கிறாங்க. ஏன்னா காட்காரவங்க மோஸ்ட்லி கதவுலாம் திறந்தாங்கன்னா வந்து ஃபுல் ரூம் செக் பண்ண மாட்டாங்க. அப்படியே டார்ச் லைட் அடிச்சு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அந்த ரூமோட கடைசியில் இருக்கிற மேசை கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. ஓகே, அவங்க நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த கதவு திறந்து சாத்துற சத்தம் கேட்டுச்சுல, கேட்டுக்கிட்டே இருக்கு. எப்படின்னா இவங்களோட ரூம் வந்து அந்த ரோலே கடைசியில் இருக்கு. மொதல் ரூமோட சத்தம் தான் மொதல் திறந்து சாத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்படியே 2வது ரூம், 3வது ரூம், அதுக்கடுத்த ரூம்னு சத்தம், அந்த ரூம் கதவு திறந்து சாத்துற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வந்துச்சு. ஓகே, ஸோ அங்கங்கே யாராச்சும் அப்படி செக் பண்ணிட்டு வராங்களோன்னு இவங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. சத்தம் அப்படி கிட்ட வர குஷாலகுமாரியும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் மேசை கீழே உக்காந்துக்கிறாங்க. ஓகே, கரெக்டாக இவங்க மேசை கீழே உக்காந்துட்டோன்னே இந்த ரூம் கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. சும்மா சத்தம் கேட்டால் பரவாயில்லைங்க, கதவு திறந்துட்டு சாத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சுல, அந்த சாத்துற சத்தம் கேட்டுன்னா குமாரிக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு. அப்பா வந்தவங்க வந்து போயிட்டாங்கன்ட்டுன்னு திருப்பியும் கதவு திறக்கிற சத்தம், திருப்பியும் கதவு சாத்துற சத்தம், அந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 10 வாட்டி கிட்ட கதவு திறக்கிறது, கதவு சாத்துறது, கதவு திறக்கிறது, கதவு சாத்துறது. குமாரிக்கு காட்காரவங்களா இருக்கும்னு சந்தேகம் இருந்துச்சுல. இப்போ குமாரி ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆக்காங்க. ஆனால் குமாரியோட பாய் ஃப்ரெண்டுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஓகே, அவர் குமாரி சொல்கிறாரு, எனக்கு என்னமோ இது காட்காரவன்னு தோணலை, கதவு சொந்தமாக திறந்து சாத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. ஓகே, இவங்க எட்டி பார்க்குறாங்களா, கதவு பாட்டு திறந்து சாத்திட்டு இருக்குல்ல, இவங்க எட்டி பார்க்குறப்ப தான் கடைசியாக கதவு திறந்துருச்சுல, இவங்க பார்க்குறாங்க. பட்டீர்னு கதவு அடிச்சு சாத்துனுச்சு. அதோட கதவு திறக்கவே இல்லை. ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, ஃபுட் ஸ்டெப் சத்தம். இவங்க ரூமுக்கிட்ட தூரமாக ஓடி போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓகே, குமாரிக்கு வந்து மனசே கேட்கல, அவங்களுக்கு வந்து பயம் எடுத்துக்கிச்சு. அங்கேருந்து காட்கார் பிடிச்சாலும் பரவாயில்ல, ரூம்லேருந்து வெளியாகணும்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவங்கவுங்க தங்குற இடத்துக்கு வந்து திட்டுத்தனமாக போகிறாங்க. லக்கிலி குமாரி நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க, யார் கண்ணிலே படாமல். அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஓகே, நடுவில் போகிறப்ப காட்கார் பார்த்துட்டாரு, நீங்கள் என்ன பண்ணிட்டுங்கன்னு கேட்குறப்ப அவர் ஏதோ சொல்லி சமாளித்து ஏமாற்றி அவரும் போயிட்டாரு. ஓகே, ஸோ மறுநாள் காலையில் குமாரி போய் பரிச்சை செய்கிறப்ப அவங்களால பரிச்சையில் ஃபோக்கஸே பண்ண முடியல. அவங்களுக்குள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒன்று யாருக்காச்சும் இவங்களும் உங்கள் பாய் ஃப்ரெண்டும் நைட் இந்த மாதிரி மீட் பண்ணி படித்தாங்களா, அதை ஏதாச்சும் யாராச்சும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வேவ் பார்க்க வந்தாங்களா, இல்லை இவ்வளோ வந்து ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்களா, அவங்க யாருக்காச்சும் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சா, இல்லை காட்கார் தான் செக் பண்ண வந்தாரா, இல்லை இது எதுவுமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்துச்சான்னு இவங்களுக்குள்ள ஒரு டவுட். ஓகே, ஸோ அப்படி இப்படின்னு பரிச்சைலாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுநாள் இவங்க பரிச்சைலாம் முடிச்சதுக்கப்புறம் குமாரி வந்து அந்த எம்பிபி ரூம் போகிறாங்க. அவங்க போன அந்த எம்பிபி ரூம் இருக்குல்ல, ரூமில் கேமரா இல்லை. ஓகே, ஆனால் அந்த ரோல ஒரு கேமரா இருக்கு. குமாரியோட லக்கு என்னன்னா, அந்த எம்பிபி ரூமுக்கு வந்து ஒரு குப்பை தொட்டி ஒன்று இருக்கும். அதனால இவங்க குனிஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா கதவு திறந்து சாத்துறப்பலாம் ஆள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் கதவு சும்மா திறந்து சாத்துற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எப்பயும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ குமாரி வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி அந்த கேமராவில் இருந்துச்சுல ரெக்கார்டிங், அதை எப்படியாச்சும் பார்க்கணும்னு கேட்குறாங்க. ஸோ குமாரியோட பாய் ஃப்ரெண்டோட சீனியர், அவங்களாம் 3rd இயர் படிக்கிறாங்களா, ஸோ 4th இயர் சீனியர் இருக்காங்களே, அந்த 4th இயர் சீனியரோட அப்பா வந்து அந்த யூனிவர்சிட்டியில் வந்து செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த சிசிடிவிலாம் வந்து அவரால் அக்சஸ் பண்ண முடியும், அவர் போய் பார்க்க முடியும். அவரோட ஹெல்ப்போட குஷாலகுமாரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒரு சீனியர்கிட்ட ஹெல்ப் கேட்டார்ல, அந்த சீனியர் அண்ணனோட அப்பா 4 பேரும் சிசிடிவி ரூம்ல இருந்து இந்த ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. அவங்க அப்பாட்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்கினாங்கன்னா, எம்பிபி ரூம்ல இருந்து ஜாமா காணா போச்சு, யாராச்சும் வந்துட்டு போனாங்களான்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்க்குறப்ப இந்த சத்தம் எப்போ கேட்டுச்சுன்னா அரௌண்ட் 3:30, ஓகே 3:30 போல அந்த சமயத்தில் வந்து சத்தம் கேட்டுச்சு. ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜில் 3:30 மணிக்கு எந்த ரூம் கதவும் திறந்து சாத்துற மாதிரியான ஃபுட்டேஜே இல்லை, சத்தமும் கேட்கல. ஓகே, ஆனால் இந்த எம்பிபி ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் கதவு மட்டும் திறந்து சாத்துது அந்த ஃபுட்டேஜ்ல இருக்கு. ஓகே, திறந்து சாத்துது. இந்த திறந்து சாத்திட்டோன்னே ஒரு கட்டத்துக்கு மேல பட்டுன்னு கதவு சாத்திருச்சு. அதோட கொஞ்ச நேரம் சென்று திருப்பி கதவு திறந்து சாத்துது. இதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ என்ன நடந்திருக்குன்னா, மொத குஷாலகுமாரி அவங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த சமயத்தில் அவங்கள சத்தம் கேட்டுச்சுல, இந்த கதவுலாம் திறந்து சாத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆனால் எந்த ரூமோட கதவும் திறந்து சாத்தலை, ஏன்னா அப்படி ஒரு ஃபுட்டேஜே இல்லை. ஆனால் இவங்க ரூமோட கதவு திறந்து சாத்துற சத்தம் கேட்டுச்சுல, அந்த சமயத்தில் அவங்க பார்க்கலையே, மேசைக்கில் போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களே, அந்த சமயத்தில் ஃபுட்டேஜோட ரெக்கார்ட் படி அந்த ரூம் கதவு உண்மையாக ஆள் திறந்துருக்காங்க. ஆனால் யாருமே இல்லை. காட்காரங்களும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் காமன்ட்டுன்னு. ஏன்னா அந்த மாதிரி சேட்டிங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த
அந்தனிக்கும் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த காட்கார் அங்கிள் குமாரிட்டு சொல்லியிருக்காங்க. ஜாமா கானோனா மேபி வேற யாராச்சும் எடுத்துருக்கலாம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் இது பெருசாக எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குஷாலு குமாரிக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கொண்டு தான் தெரியும். அந்த அன்னைக்கு கடைசியாக கதவு சாத்திட்டு போனது வந்து இவங்க தான். ஆனால் அது முன்னுக்கு ஒரு 10 வாட்டி கதவு சும்மா திறந்து சாத்தனுச்சுல, அது வேற ஏதோ ஒன்று தான். ஓகே, அந்த காட்கார் அங்கிள் சொல்றாரு, இது என்னமா பிரமாதம், சில டைம் எல்லா கதவும் ஒன்னா திறந்து சாத்துற மாதிரிலாம் நாங்கள் பார்த்துருக்கோம், ஃபுட்டேஜில் இருக்காது, ஆனால் நேராக கண்ணில் பார்த்துருப்போம், இதெல்லாம் நாங்கள் போய் எங்கே சொல்கிறது அந்த மாதிரிலாம் அவர் கதையெல்லாம் சொன்னாங்க. குமாரி சொன்னாங்க, அவர் சொன்ன பாதி கதையெல்லாம் சொன்னால் ஆளுங்க நம்ப கூட மாட்டாங்க, அந்த மாதிரி கதையெல்லாம் அவர் சொல்லியிருக்காருன்ட்டுன்னு இந்த கதையை என்கிட்ட சொல்லி முடிச்சாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த மொதல் கதை. ஸோ நான் சொன்ன இந்த மொதல் கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. கதை சொன்ன நபர் வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டனால கொமெண்ட்டை சொன்ன பேர் தான் குஷால குமார் என்ற பேர் தான் யூஸ் பண்ணோம். ஸோ குமாரோட மோட்டிவ் வந்து அங்கே போய் படிக்கிறது தான். அவங்க பேட் டே என்னன்னா, அவங்க அந்தன்னைக்கு படிக்க போனப்ப அவங்க அந்த இடத்துல தனியாக இல்லை. ஹைலைட் என்னன்னா, இந்த கதை வந்து எந்த வருஷம் நடந்துச்சு, எந்த யூனிவர்சிட்டி, எந்த ஸ்டேட்டு, அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் குமாரி வந்து சொல்லலை. அண்ணா ஓகே, இங்கே தான் ட்விஸ்ட். ஆனால் அந்த கதவு திறந்து சாத்துனுச்சுல, அந்த அன்றைக்கி தான் அந்த வருஷத்தோட ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவல். ஓகே, அவங்க யூக்கு வெளியே மெயின் ரோட்லாம் இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாக அந்த ட்ராயங்கிளில் சின்ன சின்ன கொடி இருக்கும்ல, அதெல்லாம் ரோடு ஃபுல்லாக கொட்டி இருக்கிறத அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ குமாரியோட எஸ்டிமேஷன் என்னென்னா, அது ஹங்க்ரி கோஸ்ட் ஃபெஸ்டிவலோட மந்த். ஸோ யாரோ ஒரு ஆள் குமாரி கூட ரிமாண்ட் பண்ணி படிக்கலான்றதுக்கு, அதாவது கூட உட்காந்து படிக்கலான்றதுக்கு வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, எக்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம் அப்படின்னு குமாரி சொன்னாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் மொதல் கதை. ஸோ மொதல் கதை ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டியூரேஷனில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஓகே, இந்த ரெண்டாவது கதை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன கதை, ரொம்ப குட்டி கதை. ஓகே, ஸோ கதை சொன்னவங்க வந்து அவங்க பேர் சொல்ல வேணான்னு சொல்லிட்டனால நான் வந்து கொமெண்ட்டை சொன்ன பேர் தான் பார்க்க போகிறேன். யாருன்னா சூர்யா. ஓகே, ஸோ சூர்யாவுக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுன்னா, அவர் வந்து ஃபார்ம் 4 படிக்கிறப்ப. ஸோ அவர் ஃபார்ம் 4 படிக்கிறப்ப இந்த வருஷ கடைசி லீவ் இருக்குல்ல, அந்த சமயத்தில் தான் அவருக்கு வந்து இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. எப்படின்னா, as usual அது வந்து ஸ்கூல் ஹாலிடேல, அதனால எப்பயுமே சாயங்காலம் வந்து சூர்யாவும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபுட்பால் ஃபீல்டில் போய் எப்பயும் டெய்லி ஈவினிங் போய் ஃபுட்பால் விளையாடுவாங்க. இது வந்து அவரோட டெய்லி ருட்டீன். ஓகே, எப்பயுமே ஸ்மூத்தாக போனால் அவருக்கு ஒரு வாட்டி ஃபுட்பால் விளாட்றப்ப ஓவர் டைமாக விளாண்டுட்டாங்க. அதாவது சாயங்கால டைமும் தாண்டி, அந்த சாயங்காலம் மலேஸ்லாம் சாமி கும்பிடுவாங்களா, அந்த டைமையும் தாண்டி ஒரு 8-8:30 மணி வரைக்கும் பந்து விளாண்டுட்டாங்க. இருட்டிருச்சு. அவர் பொறுத்த வரைக்கும் அது எப்பயும் போல உள்ள ஒரு காமன் டே தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்ல இருந்து மறக்க முடியாத இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஓகே, என்னன்னா அந்தன்னைக்கே எப்பயும் போல அவர் பந்துலாம் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டில் போய் காலெலாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு, ஸோ அப்பா அம்மா கூட வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு வீட்டில் ரெஸ்ட் பண்ணிட்டுக்கிறப்ப தூங்குற டைமில், ஓகே, மிட் நைட் வந்து அவருக்கு உடம்பு சரியான வலி, செம்ம வலி, திரும்பி படுக்கிறாராம். ஆனால் அவருக்கு வந்து நிம்மதியாக தூங்குற மாதிரியே ஃபீல் பண்ணலையா. ஒரு கட்டத்துக்கு மேலே சரி தூங்க வேணாம், பரவாயில்ல ஏஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஹாலில் போய் உட்காந்து டிவி திறக்கிறாரு. ஸோ டிவி திறந்து பார்த்துக்கிட்டே அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்றதுக்கு ஸ்நாக் எடுக்க போயிருக்காரு. அப்போ அவருக்கு பிடிச்ச குரோப்போ என்னன்னா, இந்த பெரிசாயம் சொல்லுவாங்களா, இந்த கோழி டேஸ்ட் இருக்குல்ல, அது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்நாக் தான் வந்து அவர் வீட்டில் இருந்திருக்கு. அந்த ஸ்நாக் பை, அந்த குரோப்போ பை அவர் திறந்துட்டோன்னே வாந்தி எடுத்துட்டாராம். ஓகே, கவுச்சு வாடை தாங்காமல் வாந்தி எடுத்துட்டாராம். ஓகே, அவருக்கு அதெல்லாம் தெரியுது, அந்த வாடனால தான் அவர் வாந்தி எடுக்கிறான்னு தெரியுது. ஆனால் அந்த குரோப்போ வந்து அவர் எப்பயுமே சாப்பிட்ற ஒரு குரோப்போ தான். என்னாச்சு ஏதாச்சுன்னு அவர் தெரியல. வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டோன்னே இவரோட அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்க. குரோப்போட வாடை தாங்க முடியாமல் வாந்தி எடுத்துறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஸோ அப்படி நான் நைட் வந்து அவர் தாண்டி போயிட்டாரு. மறுநாள் காலையில் ஏஞ்சிலேருந்து அந்தன்னைக்கு நைட் தூங்க போகிற வரைக்கும் அவருக்கு அவர் கால் வந்து சரியான ஹெவியாக இருந்திருக்கு. எப்படின்னா, நார்மலாக நடக்க முடியுதான். ஒரு கால், அவரோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் வந்து ஒரு மாதிரி தாங்கி தான் நடந்துட்டு இருந்திருக்காரு. ஓகே, அந்த செகண்ட் டே நைட் தூங்குறப்ப முத நாள் நைட் மாதிரி தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. அடிஷ்னலாக என்னன்னா, இந்த வாட்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் வந்து அவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அந்த வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு தைலெல்லாம் போட்டு அப்படி இப்படின்னு தூங்கிட்டு மறுநாள் காலில் ஏஞ்சிக்கிறப்ப தான் நோட் பண்ணுறாரு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் வந்து வீங்கி இருக்கு. எப்படி வீங்கிருக்குன்னா, ஓகே, அவர் என்ன எக்ஸாம்பிள் சொன்னார்னா, இந்த ஐ படத்தில் வந்து கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து பபிள் கம் மாதிரி ஒருத்தர் வீங்குவார்ல, அந்த மாதிரி ரொம்ப ஓபிஸாக ஒரு நாள் நைட்ல இப்படி வீங்கிருந்துச்சு. அதை பார்த்துட்டோன்னே சூரியோட அப்பா அம்மா வந்து பயந்து அந்தன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே, இது ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருப்பா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. என்னன்னா, அலர்ஜி. பந்து விளையாட்டு போனால அந்த சமயத்தில் கால் ஏதோ பட்டுச்சு, அதனால தான் அலர்ஜிக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி ஊசிலாம் குத்தி மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஸோ தேர்ட் டே நைட்டு, ஓகே, இந்த மெடிக்கேஷன்லாம் எடுத்துட்டு படுக்கிறாருல, மெடிக்கேஷன்னாலே என்னன்னு தெரியல, அந்தன்னைக்கு ஒரு நாள் தூங்க முடியல. ஆனால் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு தூங்கிட்டால, நைட் அவருக்கு 3 கனவு வந்திருக்கு.
கனவு அவருக்கு வந்து கனவுல வந்து டீப்பாக என்னன்னு நினச்சேன்னு தெரியல. ஆனால் கனவுல வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இந்த பன் கொண்டன்னு சொல்லுவாங்களே, பன் கொண்டை போட்டுக்கிட்டு தலை ஃபுல்லாக மல்லிப்பூ வச்சுக்கிட்டு வெள்ளை ஸ்கின்ல ஒரு லேடி இருக்கிற மாதிரி ஒரு கனவு. ஆனால் என்ன கனவு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இந்த உருவம் மட்டும் தான் ஒரு ஞாபகம் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஒரு கனவு. இந்த ரெண்டாவது கனவு என்னன்னா, மண்டை முடியெல்லாம் ஸ்பைக் பண்ண எப்படி இருக்கும், ஓகே, அது மாதிரி ஸ்பைக் பண்ணியிருக்கு. முட்டி அளவு இருக்கிற ஒரு ஆள், அவங்களோட தோல் ஸ்கின் இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லாக கருப்பாக இருந்து எப்படி இருக்கும், அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு உருவம். மூணாவது கனவு ஒரு படி மேலே, ஓகே, என்னன்னா இடுப்புக்கு கீழே எதுவுமே இல்லை, 2 கால் இல்லை, ஷோல்டருக்கு மேலே தலை இல்லை, இந்த இன்பிட்வீன் நடு உடம்பு இருக்குல்ல, உடம்பு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கை, ரைட் ஹேண்ட் சைட் கை, இது மட்டும் இருக்கிற ஒரு, அது முண்டனும் சொல்ல முடியாது, என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல, அந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்துருக்காரு. ஆனால் அந்த கனவுல வந்து எப்படி அந்த ஃப்ளோ போணுச்சு, எங்கே இதெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த உருவம் வந்து இப்படி தான் பார்த்தன்றது மட்டும் அவர் மைண்டுக்கு இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்தே அவருக்கு வந்து சரியாக டீப் ஸ்லீப் வந்து அன்றைக்கி போக முடியல, ஓகே. ஆனால் ஒன்று நோட் பண்ணார். 4வது நாள் தான் அவருக்கு ஒன்று ஃபீல் பண்ணிச்சு. என்னன்னா, நாள் அவர் வாந்தி எடுத்தார்ல, அது வந்து ஒரு அசைவ குரூப்பு. இந்த 2வது நாள் ஒரு வீட்டில் சாப்பாடுலாம் செய்கிறப்ப அம்மா சமைச்செல்லாம் கொடுத்தாங்களே, ஸோ சாப்பிட்றப்ப அவர்னால கவுச்சி சாப்பாடு சாப்பிட முடியல, ஓகே. இதே வந்து பழம், வெஜிடபிள் அந்த மாதிரி சாப்பாடுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. அதெல்லாம் சாப்பிட்றப்ப காமனாக இருக்குது. கவுச்சி பக்கத்தில் அவருக்கு பிடிச்ச சாப்பாடே கோழி தானா. அந்த கவுச்சானா வாய்க்கிட்ட எடுத்து போயிட்டோன்னே ஒமட்டுற மாதிரி ஆயிருமா. அதனாலே அவர் வந்து சாப்பிட்றது விட்டுட்டாராம். ஆனால் அவர் காலில் அவர் இப்படி வீங்கி இருக்குல்ல, 10க்கு இந்த மாதிரி சிம்டம், இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வந்துச்சுல, இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டோன்னே சூர்யாவோட அப்பா அம்மா என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போமோ கிட்ட கொண்டு போகிறாங்க, ஓகே. ஸோ அந்த போமோ செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, சூர்யா ஃபுட்பால் விளையாட போனார்ல, அங்கே அவர் விளையாண்டு வரப்ப அவர் தனியாக வரல. இவங்க விளையாடுற இடம், ஓகே, எங்கே விளையாண்டுருக்காங்க பாருங்கள். இந்த விளையாடுற இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு சீன சுடுகாடு இருக்குது, ஓகே, ஒரு சீன சுடுகாடு இருக்குது. ஸோ அந்த சீன சுடுகாடு பக்கத்தில் தான் விளையாண்டுருக்காங்க. அப்போ சூரிய எத்தனை பந்து அந்த சைனீஸ் சிமெட்ரிக்குள்ளே போயிடுச்சு. எங்கே போய் பட்டுச்சு, எங்கே விழுந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இவர் எத்தனை பந்து அங்கே போயிடுச்சு, இவரே தான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த போமோ என்ன சொன்னார்னா, மேபி இந்த பந்து அங்கே போணுச்சுல, அது அங்கே இருந்த ஏதாச்சும் ஒரு ஆவி ஏதாச்சும் ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். அது கோவத்தில் தான் சூர்யாவை பழி வாங்கிறதுக்கு இப்படி வந்துருச்சு. அதனால தான் சூர்யாவோட கால் கரெக்டாக அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலில் தான் பந்து வைக்கிற ஆள் சூர்யா. அதனால தான் அது கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால் வந்து இஃபெக்ட் பண்ணியிருக்கு, ஓகே. ஸோ அந்த போமோ அதுக்கப்புறம் சில பல பூஜைகள்லாம் செஞ்சு மந்திரம்லாம் செஞ்சு முடிச்சு சூர்யா வந்து அப்படி இப்படின்னு க்யூர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சூர்யா டெய்லி நைட் தூங்குறப்ப ஏற்கனவே கண்டாரில் கெட்ட கனவு, அந்த மாதிரிலாம் எந்த கனவும் வராமல் நிம்மதியாக தூங்கினாரு. அந்த இடம் பக்கத்துக்கு ஃபுட்பால் விளையாட போகிறதே விட்டுட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்கன்னா கூட அவங்க வீட்டிலேருந்து தூரமாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து திடல் இருக்குமா, அந்த திடலில் போய் விளையாடுவாரோ தவிர இந்த சுடுகாடு பக்கத்தில் இருக்கிற திடல்கிட்ட போய் விளையாடுத்தி அப்படியே விட்டுட்டாரு, ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த 2வது கதை. இந்த 2வது கதையும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சூர்யான்னு நம்ம பேர் வச்ச அந்த நபர் அவர் சொன்ன கதை தான் உங்ககிட்ட சொன்னேன். அது ரொம்ப ஷார்ட்டான ஒரு கதை தான், பட் இருந்தாலும் அந்த பாதிப்பு ஃபேஸ் பண்ண அவரு கொண்டு தான் எவ்வளோ பெரிய லைஃப் இம்பேக்ட் கொடுத்துச்சுன்னு தெரியும், ஓகே. இன்னொன்று சூர்யா என்ன சொன்னார்னா, அந்த கால் வீங்கினுச்சுல, அது வந்து ஒரு ஆத்மா வந்து அவர் கோவப்படுத்திட்டாரு. அதனால தானே வந்து அந்த ஆத்மா வந்து அவரை ரிவெஞ்ச் எடுத்துச்சுன்னு சொன்னாங்க. அவரோட எஸ்டிமேஷன் என்னன்னா, மேபி அந்த ஆத்மா வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஆத்மாவும் இருக்கும். சைனீஸில் வந்து இந்த வெஜிடேரியன் எடுக்கிறவங்களாம் வந்து ரொம்ப இருப்பாங்க. ஸோ அவரோட எஸ்டிமேஷன் படி அந்த ஆத்மா அவர் அட்டாக் பண்ணிச்சுல, அது வந்து சைவம் எடுக்கிற ஆத்மாவாக இருந்திருக்கும் போல். ஏன்னா அவர் சாப்பிட அசைவ சாப்பாடு சாப்பிட்டா ஒண்டி தான் அவருக்கு வந்து வாமிட் வர மாதிரி இல்லை அன்ஈஸியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. சைவ சாப்பாடு, பழங்கள், வெஜிடபிள் இந்த மாதிரிலாம் அவர் சாப்பிட்றப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக சாப்பிட்ருக்காரு, ஓகே. இது வந்து அவரோட எஸ்டிமேஷன் இப்படி இருக்கலாமோ அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார், ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த வாரம் நான் சொல்ல நினச்ச 2 கதையும். வெற்றிகரமாக இந்த ஹங்கிரி கோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் கமெண்டர்ஸ் நீங்களாம் கேட்ட மாதிரியே ஒரு வாரத்தில் 2 கதையை கேட்டு உங்களுக்கு 3 கதையை நான் கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் டெய்லி கேட்குறீங்க, அந்த ஸ்டேஜ் போல். ஆனால் அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும், கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் வரப்போ அதை செய்கிறேன். ஸோ அடுத்த வாரம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் தான் இப்போயே சொல்லிடுறேன். ஃபுல் கதை வந்து இதோட அடுத்த வாரம் கரெக்டாக சொல்லப்போனால் 31 ஆகஸ்ட் மர்டேக்கு அன்னைக்கு உங்களுக்கு வந்து அடுத்த ஃபுல் கதை சொல்லப்படும். ஹோப்ஃபுல்லி இந்த வாரம் நான் சொன்ன எல்லா கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த ஸ்டைல், இந்த குட்டி குட்டி கதையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். அது மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா எப்பயுமே இந்த ரொம்ப நீட்டான கதையை சொல்லிட்டுக்கல, குட்டி கதையும் கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. அட்லீஸ்ட் 1 or 2 ஸ்டோரி சொன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இருக்குல்ல, அதான் நமக்கு வேணும், ஓகே. ஸோ அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னோட ஃபோன் நம்பரில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட், பை.